நம்ம வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான வாழ்க்கை. மற்றவர்கள் வாழ்றதை போல நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஆண்டவரை முன்மாதிரியாக வைத்து, அவருடைய நியமங்களை முன்மாதிரியாக வைத்து, அவருடைய கட்டளைகளை முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டுமே தவிர உலகத்தை போல, உலக மனிதனை போல ஒருபோதும் வாழ கற்றுக்கொள்ள கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை வைத்து வாழணும். ஏனோ தானோ இந்த உலகத்தில் நம்ம முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருபோதும் அடுத்தவனை பார்க்காது, ஆண்டவரை பாரு. ஆண்டவரை பார்க்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டுங்க, உயர்வு உண்டு, செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மேன்மை உண்டு. எந்தெந்த பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்கிறார்களோ, எந்த பிள்ளைகள் தேவனையே நோக்கி பார்த்து தம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்கிறார்களோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா விசுவாச வாழ்க்கையை வாழணும், விசுவாசத்தின்படி வாழணும். விசுவாசத்தின்படி வாழல நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம உலகத்தாரை போல ஒருபோதும் வாழ முடியாது. அதுக்கான நியமம் நமக்கு கொடுக்கப்படல. உலகத்தின்படி வாழ நம்ம அழைக்கப்படல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் அவதான். அந்த நாள்ல கேட்டது போல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். யாருக்கு என்ன வேணா நிகழலாம், என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறபடினால, அவரின் கரத்தை பிடித்திருக்கிறதுனால எனக்கு இடர்கள் உண்டாகாது, அசம்பாவிதம் உண்டாகாது, பிரச்சனை உண்டாகாது, வியாதிகள் உண்டாகாது. நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். எப்பவும் நமக்குள்ளால நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு வெற்றியாளன் சிந்த ஓங்கி வளரணும். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம செய்தியின் தியானத்துக்காக ஒருவரை தியானிக்க போகிறோம். ஆசாப். இந்த ஆசாப் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதுடைய ஒரு நண்பன், மட்டுமல்ல ஒரு லேவியன் மட்டுமல்ல, துதித்தலுக்கு அவன் ஒரு தலைவன். பாருங்க, தாவீதுடைய நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னா, தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா பூரிகைகளை ஊதி தேவனை பாடி ஆராதித்தார்கள். அவங்க தேவனை துதிக்க அவங்க வச்சிருந்த இசைக்கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா பூரிகைகள். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே பூரிகைகளை ஊதிக்கிட்டே போகும்போது பின்னாடி வருகிற ஜனங்கள்லாம் தேவனை துதித்து பாடி எக்காலமாய் சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். ஆனா தாவீது ராஜாவான பின்னாடி தாவீது என்ன செஞ்சுட்டார்னாக்கி, தேவனை துதிக்க கீத வாத்தியங்களை, கைத்தாளங்களை மட்டுமல்ல, கிண்ணறங்களை மட்டுமல்ல, வீணைகளை, தம்புருகளை, இசை மண்டலங்களை உருவாக்கினார். இசைக்கருவிகளை இந்த தாவீது உருவாக்கி என்ன செஞ்சார்னா, தேவனை துதிப்பதற்காக இசைக்கருவிகளை மட்டும் உருவாக்கினதல்ல, அதோடு சேர்த்து என்ன செய்தார்னா பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தினார். தாவீது, அதான் நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், தாவீது யாரு? துதித்தலின் தலைவன். அவன் துதிக்க பிறந்தவன். எப்ப பார்த்தாலும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பது தாவீதுடைய வேலை. அவனுடைய அபிஷேகம் அப்படி இருந்தனால அவன் என்ன செய்தானா, எப்ப ராஜ்யபாரத்தை கையில் எடுத்துக்கொண்டானோ அது முதல் இஸ்ரவேலிலே ஒரு கூட்ட ஜனத்தை தேவனை துதிக்கும்படியாக பிரித்தெடுத்து அந்த ஜனத்துக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தினான். அந்த தலைவன் தான் இந்த ஆசாப்.
ஆசாப்புக்கு கீழே ஒரு கூட்டம் 3 தலைவர்கள் இருந்தாங்க. அந்த 3 தலைவர்கள பிரதான தலைவன் ஆசாப்பு. ஆசாப்புக்கு கீழே ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. எதுக்குன்னா தேவனை துதிக்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஆசாப்பு என்ன செய்தான்னா தேவனை துதிக்கிற ஊழியத்தை செய்து கொண்டு வந்தான். நம்ம நினைக்கிறோம் 150 சங்கீதம் இருக்கு, 150 சங்கீதத்தையும் எழுதினது தாவீது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50க்கு மேல ஏகப்பட்ட சங்கீதங்களை இந்த ஆசாப் எழுதியிருக்கிறார். ஏகப்பட்ட துதி பாடலை இந்த ஆசாப் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் விலக்கி போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த ஆசாப்பு யாருன்னு கேட்டாங்க, தேவனை துதிக்கிறவன், தேவனை போற்றுகிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனை ஆடி பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். அதனால் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிறது இந்த சங்கீதம் 73. சங்கீதம் 73 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் கால்கள் என்ன ஆயுதுன்னா கொஞ்சம் தள்ளாடுச்சு. இந்த ஆசாப்பு என்ன சொல்றான்னா, நான் நல்லாதான் தேவனை துதிக்கிறேன், தேவனுடைய இந்த துதித்தல் ஊழியத்தை, தேவனை போற்றி பாடுகிற ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆனா கால் என்ன செய்துச்சு, கொஞ்சம் தள்ளாடிருச்சு. என் அடிகள் சறுக்குதலுக்கும் சறுக்கிறதுக்கு கொஞ்சம் தப்பிச்சு. அப்படின்னா சறுக்குதலுக்கு தப்பி போயிடுச்சு. இப்ப கவனிங்க, கால் சறுக்கிடுச்சு, என்னுடைய அடிகள் என்னாச்சு சறுக்கிடுச்சு. யார் சொல்றா? ஆசாப். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், தேவனை துதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சொல்றான்னா, என் காலு கொஞ்சம் சறுக்கி போச்சியா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் இடறி போயிட்டேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து, இந்த தேவனை ஆராதிக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தவறி போயிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தவறி போன காரணம் என்ன தெரியுமா? 3வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கரின் வாழ்வை, நல்ல கவனிங்க, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், இவங்க ஏன் துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்கணும்? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கனாலே வீம்புக்காரன் தான். துன்மார்க்கனாலே பிரச்சனைக்கு இறங்கி போகிறவன் எல்லாம் மறுபடி பிரச்சனை பண்றவன் துன்மார்க்கன். இப்போ ஆசாப் என்ன சொல்றான்னா, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை நான், அந்த வீம்புக்காரனுடைய வாழ்க்கையை நான் காண்கையில். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டியது கிறிஸ்துவ பார்க்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அடுத்தவனை ஒருபோதும் பார்க்க கூடாது. இந்த ஆசாப்பு எப்பொழுது என்ன செய்யணும்னா, தேவனை பார்க்கணும், அடுத்த மனுஷங்களை பார்க்க கூடாது. ஆனா இந்த ஆசாப்பு என்ன செய்யறான்? துன்மார்க்கனை பார்த்தானா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியோடு வாழணும்னாக்கி எபிரேயர் 11வது அதிகாரத்துல 33வது வசனம் முதல் 35வது வசனம் வரைக்கும் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுதா? விசுவாசத்துல ஜெயித்தார்களா. வாசிங்களா ஒண்ணு 33 முதல். விசுவாசத்தினாலே அவர்கள், நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலன் கொண்டார்கள். போது வாசிக்கிறது போதும் கவனிங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்துல பார்க்கணும். யாரை பார்க்கணும்னா, விசுவாசத்துல நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து ஜெயித்தவர்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒருபோதும் துன்மார்க்கனோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இங்க ஆசாப் என்ன செய்தார்னா, துன்மார்க்கனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. 4வது வசனத்தை வாசிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. சொல்றாரு, மரணத்துக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு
பிரச்சனை இல்லையா, இடுக்கன் இல்லையா. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. அவனுடைய பலன் எப்படி இருக்குதா? உறுதியா இருக்கிறான். பாருங்க, தேவனை தரிசித்து தேவனை பார்த்து வாழ வேண்டிய ஒரு தேவ பிள்ளை தன்னை யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறான்னா, உலகத்துல இருக்கிற ஒரு துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? உண்மையிலே சொல்றேன், துன்மார்க்கனோடு உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு என்ன பலன் இருக்கு, நமக்கு பலன் இல்லையே. ஏங்க நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய பலத்தை பார்க்கும்படியாக அல்ல, தேவ பலனை காணும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலகீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ ஆண்டவரே, என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, உங்க பலன் என் வாழ்க்கையில போறதுன்னு சொல்லி சரண்டர் ஆகிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா மற்றவர்களோடு ஒன்னு ஒப்பிட்டு பார்த்து வாழ்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணணும். நம்ம சரண்டர் ஆகும் போது சகலத்தையும் ஜெயிக்கிற ஒரு ஜெயம் உள்ளவனாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். நரற்படும் வருத்தத்தில், மனுஷங்க நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அவங்க என்ன செய்யலையா? அகப்படார்கள். துன்மார்க்க அகப்படலையா? இதை யார் சொல்றா? ஆகாப் சொல்றான். நரற்படு வருத்தத்தில் அகப்படார்கள். அவர்கள் அகப்படவில்லை. மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். மனுஷனுக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் இவங்களுக்கு வரல. ஒரே வேதனையா இருக்கு. என்ன சொல்றான்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் நமக்கு என்ன தோணுது? போதும்டா சாமி, இது என்னடா வாழ்க்கை? அவங்க கூட நல்லா வாழ்றானே, அவங்க கூட நல்லா இருக்கிறானே, அவன் ரட்சிக்கப்படுற, ஆனாலும் நல்ல ஜெகஜோதியான வாழ்க்கை வாழ்றான், ஐஸ்வர்யமான இருக்கலாம். தொடர்ந்து வாசிங்களா, அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். பெருமை, அவங்க பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. சரப்பணினா என்ன தெரியுமா? ராஜாக்கள் போடுவாங்களா ஒரு நெக்லஸ். ராஜாக்கள் பொறுத்த நெக்லஸ் கெத்து. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தத்துக்கு போனாலும் சரி, என்ன அவங்க சும்மா ஒரு போர்வத்துக்கு மேல போத்திக்கிட்டா சரி, அவங்க கழுத்துல ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சரப்பணி. ஆனா துன்மார்க்கனை சரப்பணி, துன்மார்க்கனுக்கு பெருமை வந்து சரப்பணியை போல சுத்தி கொண்டிருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். பாருங்க, அவங்களுக்கு ஆடையே என்னன்னா கொடுமை செய்வது. துன்மார்க்கனுடைய ஆடையே என்ன? கொடுமை செய்வது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்களுடைய கண்கள் ஒரு விசுவாச பிள்ளை யாரோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரோ துன்மார்க்கனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறான். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. தொடர்ந்து அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நல்ல கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு தோணுது இல்ல அடிக்கடி, அவனை பாருங்க நல்லா இருக்கான், அவன் என்னெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. நான் தான் என்ன செய்ய கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை. அவன் நல்ல சினிமா பார்க்கிறான், நல்லா தண்ணி அடிக்கிறான், நல்ல சுகபோகமா வாழ்றான். நம்மளும் என்ன செய்யணும்? உலகத்தானே போல ஆடணும், பாடணும், என்ஜாய் பண்ணணும். எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கு, நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கு. அவங்கள நம்மள ஒரு குத்தாட்டம் போட்டு சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டா என்ன? நல்ல கவனிங்க, ஒருபோதும் நீங்க உலகத்தானே போல வாழ முடியாது. உலகத்தானை போல ஒருபோதும் நீங்க செய்ய முடியாது. உலகத்தான் வேறங்க. இப்போ ஆசாப் சொல்றாரு, அவன் என்ன விரும்புகிறான் அது அவனுக்கு வருது. எப்படி வாழணும்னு விரும்புகிறானோ அது அவனுக்கு கிடைக்குது. ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லையே, ஆதங்கப்படுறாரு. தொடர்ந்து வாசிங்க. தங்கள் வாய் வானம் மட்டும், அவர்கள் வாய் வானம் மட்டும் பேசுதான், எட்ட பேசுகிறார்கள். வானம் மட்டும் எட்ட பேசுகிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான் பெருமையில. ஆனா எங்களுக்கு அப்படி பேச முடியலையே, இதுக்கு ஃபீல் ஆகுது. அவன் கெட்டவத்தெல்லாம் பேசுறாயா, திடீர்னு திருப்பி சண்டைக்கு வந்துட்டான், அவன்கிட்ட என்னெல்லாம் தாழ்மாக பேசணும் அதெல்லாம் பேசுறதுக்கு அவன் வாய் வாடி திறக்குது.
ஆனா எங்களுக்கு அப்படி திறக்க முடியலையே. அவனோட எழுத்து சண்டை போடணும் போல இருக்கு, ஆனா போட முடியலையே. அவன் என்ன மாதிரிலாம் வாய் திறக்கான், ஆனா அவன் நல்லா தானே இருக்கான், அவன் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. ஆசாப்பு புலம்புறாரு இருதயத்துல. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறதுனா அர்த்தம் என்ன? பூமியில எவன்லாம் இருக்கிறானோ அவனெல்லாம் பேசுறான். அவன் அரசியல்வாதியை பேசுறான். நமக்கு அரசியல்வாதியை பேச முடியுமா? நடிகரை பேசுறான், நம்ம பேச முடியுமா? உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் அவன் பேசுறான். அந்த சுதந்திரம் கூட எனக்கு இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்ததுனால என் வாயை திறந்து 4 பேர்த்த பத்தி பேச முடியல. பேசிக்கிட்டு ஒருவேளை சர்ச்சைக்கு வந்துட்டா கூட பிரசங்க உடனே எப்படி இருக்கு? உன் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றவாய் இருப்பதா. கொஞ்சம் வாய் கூட்டிட்டா போதும், உடனே நேற்று வாயில அடிக்கிறார் ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதாங்க. உன் வாய் எப்படி இருக்கணும்? அளவா இருக்கணும். சும்மா தூக்க கூடாது. உலகத்தான் தூக்குவான். அதை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் ஆகக்கூடாது. ஆசா எரிச்சல் ஆகலாம். வாய் உலகம் பரியந்த எட்டுகிறது. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரக்கிறது. உண்மையாவே சொல்றேன், நமக்குள்ளால ஒரு எண்ணம் அடிக்கடி வருது. நம்மளை விட அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளை விட அவங்க பலனா இருக்காங்க. அவன் ஊற்று தோண்டினா தண்ணீர் சுரக்குது. நான் என்னதான் தோன்றினாலும் ஒன்னையும் காணலையா, நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன். எனக்கு முன்னாடி அவன் மேன்மையா இருக்கிறான், அவன் உயர்வா இருக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சில நேரம் இந்த உலக மனிதர்களோடு, இந்த உலக துன்மார்க்கரோடு, இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமானா அன்பான தேவ பிள்ளையே, தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதை விட மேலாய் நீங்க வாழ முடியும். நீங்க வாழணும்னா இந்த உலகத்தின்படி நியமத்தை பார்த்து வாழக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை சார்ந்து தேவனை பார்த்து நீங்க வாழ ஆரம்பிச்சா தேவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்கள் இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா நீ என்ன கிறிஸ்துவை சரியாய் பற்றிக் கொள்ளல, நீ என்ன கிறிஸ்துவை சார்ந்து வாழல. விசுவாசம் சாக கொடுத்தவைகளை உயிரோடு எழுந்திருக்க செய்யும் சொல்லி வசனம் சொல்லுது. இந்த விசுவாசத்தின்படி வாழ்ந்து சாதனைகளை படைத்து மறித்து போனவர்கள் எத்தனையோ பேர் இந்த வேதாகமத்தில் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா துன்மார்க்கரை பார்த்து உடனே சீரமைத்துக் கொள்ளக்கூடாது. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் கிறிஸ்துவையும், கிறிஸ்து கொடுத்த நியமங்களையும், கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளையும், கிறிஸ்து கொடுத்த கற்பனைகளின் படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை நறுமணமாகும், வாழ்க்கை உச்சிதமாகும், உங்க வாழ்க்கை மேன்மையாகும். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆசாப்பு சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனா இதெல்லாம் பார்த்து தான் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் சகிக்கிட்டேன், கொஞ்சம் என் நடைகள் தளர்ந்து போச்சு, கொஞ்சம் கிறிஸ்தவத்தை விட்டு அப்படியே ஆசாப்புடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டான். துன்மார்க்கரை பார்த்து இந்த பின்வாங்கி போன ஆசாப்பு கடைசி என்ன செஞ்சானா, ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிச்சானா. ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அவர்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சானா. வசனம் வாசிக்கலாம், 16, 17 வாசிக்கலாம்.
இதை அறியும்படிக்கு யாரு துன்மார்க்கன் ஏன் என்னை விட நல்லா இருக்கிறான்னு சொல்லி இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, நான் நல்ல கவனிங்க, நான் ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும், அவர்கள் இப்படியே நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுடைய முடிவை கவனித்து உணரும்படி நான் தியானிச்சு பார்த்தேன். என்ன சொல்றானா, துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான் நம்ம படிக்கிறோம்ல, லாசரு ஐஸ்வர்யவான் கதையில ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான், லாசரு எப்படி இருந்தான், ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தான், ஆனா ராஜ்யத்தை விட்டுட்டான். லாசரு ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தான், ஆனா ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்தான். இந்த மாதிரி சில காரியங்களை குறித்து நான் தியானித்து பார்த்தேன். அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அது என் பார்வைக்கு விசனமாய் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி, எப்ப பாருங்க, எப்போ இவங்களுடைய முடிவை தியானித்து பார்த்தனோ அப்ப எனக்கு அது புரிஞ்சிச்சு, அப்ப எனக்கு அது விசனமா இருந்தது. முடிவில் நீர் என்ன செய்ய போறீரு, சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். யாரு, துன்மார்க்க. முடிவு எப்படி இருக்கும் துன்மார்க்கனுக்கு, பாழான இடம். பாருங்க, இவ்வளவுத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ஆசாப் முடிவு பண்றாரு, இவன் இந்த உலகத்துல சுகபோகமா வாழலாம், உலகத்துல ராஜாமாய் வாழலாம், ஆனா இவனுடைய முடிவு எப்படி இருக்குது, பாழான இடம், நரகம். அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல சில உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்துல சில பாடுகள் உண்டு, இந்த உலகத்துல சில வேதனைகள் உண்டு, இந்த உலகத்துல சில நெருக்கடிகள் உண்டு, இந்த உலகத்துல சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதான் செய்யும். இதன் மத்தியில நம்ம எப்படி வாழணும்னா, இந்த உலக மனுஷரை ஒருபோதும் நம்மளோடு ஒப்பிட்டு பாராமல் கிறிஸ்துவை பார்த்து 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 எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறும். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், 24 வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, நல்ல கவனிங்க, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், சில நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும், சில உபத்திரவங்கள் இருக்கும். உங்களை விட அவன் நல்லா வாழ்ந்தது போல இருக்கும், உங்களை விட அடுத்தவன் செழிப்பா இருந்தது போல இருக்கும், உங்களை விட அடுத்தவன் நல்ல உயர்வா இருந்தது போல இருக்கும். ஆனா முடிவு உங்களுக்கு மகிமையா இருக்கும், முடிவு உங்களுக்கு உச்சிதமா இருக்கும், முடிவு உங்களுக்கு மேன்மையா இருக்கும், முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப ஒருவேளை இந்த உலகத்துல சில மனுஷர்கள் முன்னாடி நீங்க வெட்கப்பட்டது போல இருக்கலாம், சில மனிதர்கள் முன்னாடி நீங்க தலை குடிந்தது போல இருக்கலாம், சில மனிதர்கள் முன்னாடி நீங்க அவமானப்பட்டது போல இருக்கலாம். ஆனா இதெல்லாம் முடிவு, முடிவில் கர்த்தர் உன்னை மகிமை அடையும்படி செய்வார். எந்த மனுஷன் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னியோ, எந்த மனுஷன் முன்னாடி வெட்கப்பட்டு நின்னியோ, எங்கெங்க நீ சோர்ந்து போய் இவங்களுடைய ஆசிரியத்தை போல எனக்கு இல்லைன்னு சொல்லி வேதனையோடு நின்னியோ, அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உன்னை மகிமையில பிரவேசிக்க செய்வார், உனக்கு மகிமையான காரியங்களை செய்வார், நீ மகிமையானவைகளை காண்பாய். ஆசாப்பு கொஞ்சம் இடறி போயிட்டான், ஆனா ஆலயத்துக்குள்ளால உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிச்சா அவங்களுடைய முடிவு பாதாளம், என்னுடைய முடிவோ மகிமையானதுன்னு புரிந்து கொண்டாங்க. இதாங்க ஆலயத்துக்குள்ளால இருக்கிற நம்முடைய முடிவு எப்பொழுதுமே மகிமையானதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மகிமையான காரியங்களை காணணும்னா ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் ஒருபோதும் நம்ம வாழக்கூடாது.
நமக்குள்ளால எப்பவும் இயேசுவை குறித்த ஒரு ஏக்கம், இயேசுவை குறித்த ஒரு தாகம், இயேசுவை குறித்த ஒரு எண்ணம் என் வாழ்க்கையில அவர் நன்மை செய்யாம என்ன விட மாட்டாரையா. என்னை தெரிந்து கொண்டது தரித்திரத்தில் வாழும்படியாக, நெருக்கத்தில் வாழும்படியாக அல்ல, என உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் உட்கார செய்வார். கேட்டவுடன் எல்லாம் கிடைக்காதுங்க. அவனுக்கு கேட்டவுடன் கிடைக்கும், அவனுக்கு கேட்டவுடன் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு மகிமை இல்லை, அவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் இல்லை. பாருங்க, என்ன இல்லைனாலும் சரி நமக்கு இருக்கிற சமாதானம் அவன்கிட்ட இல்லை. என்ன இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி அவனுக்கு இருக்கிற அந்த பரிதவிப்பு நமக்கு இல்லைங்க. நமக்கு தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாக நல்ல முடிவுகளை கத்த வைத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அதன்படி கத்த உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருபோது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அடுத்தவனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க கூடாது. ஆண்டவரை பார்த்து உங்க வாழ்க்கையை சீரமைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் உங்களுக்காக காத்திருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்தவனை பார்க்காத. பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்தவனை பார்க்காத. பக்கத்து வீட்டுக்கார அக்காவை பார்க்காத, பக்கத்து வீட்டுக்கார அண்ணனை பார்க்காத, உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத, உன் கூட வேலை பார்க்கிற ஆட்களை பார்க்காத. அவங்க 4 செயின் போட்டிருக்காங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல சேலையை கட்டி செம்பதை போடுறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிரதரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பைக் கலரா பைக்கில் வர்றாரு, கலரா கார்ல வர்றாரு. பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு உச்சிதத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. அதை ஒருவனாலையும் தடுக்க முடியாது. என் ஆண்டவர் கொடுக்கிறத, உங்களுக்கு கொடுக்கிறத தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லைங்க. அல்லேலூயா. எப்பவும் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த நிச்சயம் தாங்க நம்முடைய வாழ்க்கை. இந்த நிச்சயத்தோட வாழணும். என்ன சம்பவம் என் வாழ்க்கையில வந்தாலும் நான் ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டேன். என் தேவன் என்னை வீழ்ந்து போக விட மாட்டாரு. ஏன்? என் கையை அவர் பிடித்திருக்கிறார், என் கையை அவர் பிடித்திருக்கிறார். ஒருபோது நான் வழி விலகி போக மாட்டேன், என்னை வழி விலக விட மாட்டாரு. என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க என்ன விசுவாசத்தோட போங்க. எப்ப அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இனி உங்களை நான் பின்பற்றுவேன்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்களோ அப்பவுமே உங்க வலது கரத்தை அவர் மனவாளன் பிடிச்சிட்டாரு, அப்பவுமே பிடிச்சிட்டாரு. நீங்க போகிற பாதையில சில கரடு முரடுகள், சில முட்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் வழியா கடந்து போகலாம். ஆனா ஒண்ணும் மறந்துடாதீங்க, உங்களை கையை பிடிச்சுக்கிட்டு அந்த கரடு முரடுகள், அந்த முட்கள், அந்த சோதனைகள், அந்த வேதனைகள் எல்லாவற்றிலும் என் நேசர் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறாரு. இது எதுக்குன்னா உங்க கையை விட்டுட்டு போறதுக்காக இல்ல, உங்களை மகிமையில கொண்டு சேர்ப்பதற்காக, உங்களை உன்னதமான இடத்துல சேர்க்கிறதுக்காக. அதனால ஒருபோதும் மற்றவங்களுக்கு நடக்குது தெளிவா சொல்றேன். அவங்களுக்கு நடக்கிறது எல்லாவற்றை விட உங்களுக்கு நடக்க போறது மகிமையானதா இருக்கும், மேலானதா இருக்கும், உயர்வானதா இருக்கும், உச்சிதமானதா இருக்கும்.